தூய ஆவியானவர் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு? நீ போய் இதை பண்ணுன்னு நமக்கு என்ன பண்ணுவார்? வழிகாட்டுவார். நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று நமக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை கேட்குறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு சில நேரம் நம்ம செஞ்சுட்டு போயிட்டுறோம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்கு பின்னாடி இருந்துட்டு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த வழியில் போ, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இங்கே போ, இங்கே போகாத என்று. ஆனால் நாம் அதை கேட்டு நடக்கின்றோமா? அதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று நாம் பெந்தகோஸ்து பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். தூய ஆவியாரை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன தவறு? எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தி, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 31. நாம் செய்யக்கூடாத மிக மிக முக்கியமான விஷயம். மத்தேயு 12:31 என்ன சொல்றாங்க? தூய ஆவிக்கு எதிரான பழிப்புரை மன்னிக்கவே படாது. அப்புறம் மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்துமே மன்னிக்கப்படும். அப்புறம் மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவிக்கு எதிராய் பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறவே மாட்டார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் தூய ஆவிக்கு எதிராக நடக்கின்றோமோ, தூய ஆவிக்கு எதிராக பேசுகின்றோமோ, பழிப்புரைகள் சாற்றுகின்றோமோ, நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நீ என்ன பெரிய பாவம் செய்தாலும் மன்னிப்பு பெறுவாய். ஆனால் எப்பொழுது நீ தூய ஆவிக்கு எதிராக பாவம் செய்கின்றாயோ நமக்கு மன்னிப்பே கிடையாது. தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு துணை புரிகின்றார், நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். குழப்பத்தில் இருக்கும் பொழுது, பாதை தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டுபவராக இருக்கின்றார். அவருடைய அருமையை தெரிந்தவர்களாக, அருமையை புரிந்தவர்களாக வாழ்வதற்கான வரம் வேண்டி